சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் அர்த்தம் உள்ளது. அவர் செய்த எல்லாவற்றையும் நாம் திரும்பி பார்க்கிற பொழுது ஒன்றுமே அர்த்தமற்றதாக காணப்படவே செய்யாது. அப்படி என்றால் அவருடைய பிறப்பு கூட எவ்வளவு பெரிய மேலானது பாருங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஏசாயா 9:6. ஏசாயா 9:6 நம்ம எல்லாருக்கும் மிகவும் நன்றாய் தெரிந்த ஒரு வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானது என்று சொல்லி ஒரு லிஸ்ட் அங்கே கொடுத்துருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய நாமம் எப்படியெல்லாம் அதிசயமாக இருக்கிறதாம். அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுமா. இன்றைக்கு நாம் அவரை எப்படி பார்க்க போகிறோம்? அவர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்திலே அவதரித்தார். ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபுவாக அவருடைய பிறப்பை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் 1080ஆம் பக்கத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லேகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும்
இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு அவர் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வத்திலுடையது. அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அப்படிப்பட்டவருடைய பெயர் மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவரே சமாதானக்காரனர். ஹல்லேலூயா! இவரே சமாதானக்காரனர். இவருடைய பெயர் சமாதான பிரபு. இவரே சமாதானக்காரனர். இவர் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதான அந்த பெத்லகேம் பட்டணத்திலே அவர் பிறந்தாராம். இன்றைய காலை தினத்தில் போதகர் ஒருவர் இப்படியாய் சொன்னார். அவர் பெத்லகேம் அந்த தேசத்திற்கு போயிருந்த பொழுது பெத்லகேமிலே அப்படியே அந்த தெரு வீதிகளிலே நடந்து அவர் சென்றாராம். பாருங்க, இரவு நேரத்தில். அப்பொழுது அவர் போன நாட்கள் பிப்ரவரி போன்ற அந்த நாட்களில் கொஞ்சம் தூரம் போனதும் கொஞ்சம் ரொம்ப குளிர்ந்தாக இருந்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் இன்னும் ரொம்ப குளிராக இருந்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன செஞ்சுதான், உடம்பெல்லாம் அப்படி ஊசி வச்சு குத்துன மாதிரி அந்த குளிர் அப்படி அவர் மேலே தாக்கினதாக அவர் சொன்னார். அப்போ அவரை நினைத்து பார்த்தாராம், இயேசுவின் பிறப்பு அது டிசம்பர் மாதத்தில் நிகழ்ந்தது. அப்போ டிசம்பர் மாதத்தில் எப்படி ஒரு குளிர் இருந்திருக்கும் பாருங்க. எப்படி ஒரு குளிர். அந்த குளிரில் அவரை கந்த துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருந்தார்கள். எவ்வளோ ஒரு பாவப்பட்டவராக அவர் பிறந்தார். அப்படின்னா அவருக்கு ஒரு தரிச பர்பஸ், அவருடைய வருதலுக்கு, அவருடைய பிறப்பிற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதுதான் அவர் சமாதான காரணராக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் சமாதானம் செய்ய வேண்டிய காரியம் என்னவா இருந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பாருங்கள். அங்கே மனிதனானவன் சாபத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பின்பு சாபத்திற்கு ஒரு நிவர்த்தி, சாபத்திற்கு ஒரு பரிகாரத்தை ஆண்டவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய வித்துக்கும் அவளுடைய வித்திற்கும் பகை உண்டாக்குவேன். அவர் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த நசுக்குவாய் இந்த பதத்தில் பாருங்கள், அங்கே எழுதப்பட்ட அந்த வார்த்தை கொஞ்சம் சரியாக அது மொழிபெயர்க்கப்படாமல் நசுக்குவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பிசாசினுடைய தலையை நசுக்குவார், ஆனால் அவனும் என்ன செய்வானா, குதிங்காலை, ஆண்டவுடைய குதிங்கால் அவனால் என்ன செய்ய முடியாது, நசுக்க முடியாது. நான் இப்படியா எப்படி இது நசுக்கியிருக்காருன்னு போட்டிருக்கு, பிசாசால் அவருடைய குதிங்காலை நசுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்கிறானா, கடிப்பதற்கு அவன் முற்படுகிறான். ஆனால் என்ன செய்ய முடியல, கடிக்க முடியல. அந்த வேர்டு நம்மகிட்ட தமிழில் சரியாக இல்லாததுனால அதை என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களாம். அப்போது ஒரு சமாதானம் ஏற்படுத்தும்படியாக ஆண்டவரை பிதாவாகிய தேவன் இந்த மண்ணுலகிலே கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் மனிதனோடு கொண்ட பகையை அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக அந்த சமாதான காரணரை நமக்காக கொடுத்தார், மனிதர்களுக்காக கொடுத்தார். எந்த தேவ தூதர்களுக்காகவும் இல்லை, அங்கே இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற ஆயிரம் ஜீவனங்களுக்காக இல்லவே இல்லை. யாருக்காக கொடுத்தாராம்? இந்த மனிதர்களுக்காக, பாவத்திற்கு பரிகாரியாக, சாபத்திற்கு பரிகாரியாக இந்த சமாதான காரணரை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசுவை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கு? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் இந்த இயேசு உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நீக்கி ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பலி தேவைப்படுகிறது. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னா அவன் எதை பலி கொடுப்பான்? ஒரு ஆட்டை பலி கொடுப்பான், வேறு ஒரு உயிரினத்தை பலி கொடுப்பான். நல்லா கவனிங்க, அவன் வேறு ஒரு உயிரினத்தை பலி கொடுப்பான். அவனையே தனக்கு, நான் தானே பாவம் செய்தேன் அப்போ நானே சாகிறேன்னு சொல்லி சாக மாட்டான். அவன் பாவத்திற்கு பரிகாரமாக என்ன செய்வான்? வேறு ஒரு உயிரினத்தை கொன்று அதனுடைய இரத்தத்தை சாபத்திற்காக அவன் கொடுப்பான். அதே போன்றுதான் இன்றைக்கு இயேசு நம்முடைய பாவத்திற்காக வேறு
ஒருவர் நாம் அல்ல, வேறு ஒருவர் நமக்காக ரட்சிப்பாய் மாறினார். ஹல்லேலூயா. இந்த மனிதர்களுக்கு அவர் ரட்சிப்பாய் மாறினார், பாவத்தை மன்னிப்பதற்காக. இந்த பாவத்தை அவர் என்ன செய்தாராம் பாருங்கள். இந்த மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறவர், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். நமக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். கர்த்தராகிய தேவனுக்கும் காணக்கூடாத இறைவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். அவர் காணக்கூடியவராக வந்தார், அவருடைய வார்த்தையாய் வந்தார், அவருடைய வார்த்தையை அவர் அனுப்பினார். இந்த கர்த்தராகிய தேவன் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் நடுவாக நின்றார் பாருங்கள். காணக்கூடாதவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்முடைய பாவங்களை தூக்கி போட்டு விட்டார். ஏன் தெரியுமா? சமாதானக்காரனராகிய இயேசுவினாலே அவர் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டார். ஆகவேதான் அவருடைய பெயர் சமாதான பிரபு எனப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவரே அந்த சமாதானக்காரனர். ஆகவேதான் பாருங்கள், அவர் மரித்து பரலோகத்திற்கு ஏறின பின்பு திரும்பவும் தம்முடைய சீஷர்களை பார்ப்பதற்காக வருகிறார். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது. என்ன வார்த்தை தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பூட்டிய வீட்டிற்குள்ளே சீஷர்கள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிற பொழுது அவர் பூட்டிய வீட்டிற்குள்ளே இறங்கி உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து முடிவு மற்றும் சமாதானம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா தூதர்களும் சேர்ந்து எந்த பாட்டை பாடினார்களாம்? எல்லா தூதர்களும் இயேசு பிறந்த பொழுது அங்கே ஒரு பெரிய கொயர் ஒன்று பாடிற்று. கொயர் அப்படின்னா பாடல், ஒரு கீத ஆராதனை எவ்வளவு அருமையாக இருந்திருக்கும் பாருங்கள். வானத்தில் நடந்த அந்த கீத ஆராதனையை குறித்து ஒரு முறை நான் ரேடியோவில் பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அங்கே நான் பேசின தலைப்பு வானத்திலே ஒரு கீத ஆராதனை. வானத்திலே கீத ஆராதனை. ஒருவேளை அந்த அந்த ரேடியோவில் நான் தான் முதல் முறையாக வெளியிலிருந்து ஒரு ஆள், அதாவது ஒரு போதகர் இல்லாத ஒரு நபர் பேசினதாக நான் பார்த்தேன். ஆனால் பாருங்கள், எத்தனையோ பேர் சொன்னாங்க, நாங்கள் இதை திங்க் பண்ணவே இல்லை, இப்படி நாங்கள் ஒரு காட்சியை நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வரவே இல்லை என்று சொன்னார்கள். அந்த சாட்சியை கேட்ட அநேகர் இப்படியாக பதில் எழுதினார்களாம், மிக அருமையாக இருந்தது, நாங்கள் இப்படி ஒரு காட்சியை நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை என்று சொல்லி. பாருங்கள், அதற்காகத்தான் இந்த நாளிலே நாம் எல்லாரும் இணைந்து பாடப்போகிறோம். நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். ஆண்டவர் என்று சொன்னாலே பாடல் என்று அர்த்தம். அவரை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது கூட, அவர் சிலுவைக்கு போகும் பொழுது அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே அந்த மலைக்கு போனார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அவர் இருக்கிற இடத்திலே பாட்டு, அவர் இருக்கிற இடத்திலே கீதம், அவர் இருக்கிற இடம் பரலோகம், அங்கேயும் கீதமும் மகிழ்ச்சியுமாய் இருக்கும். ஆகவேதான் அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாட நாம் வாயை திறந்து அவரை பாடலோடு பாடி நாம் ஆராதிப்பதற்காகவே நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் ஒரு சமாதான பிரபு, அவர் சமாதான காரணர். அந்த கொயர் என்ன பாடினார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பூமியில் எல்லாத்தின் மேலும் ஒரு சமாதானம், பூமியின் மேல் சமாதானம். நான் எப்படி ஒரு சமாதானம், இன்னும் ஒரு சின்ன காட்சியை நான் உங்களுக்கு முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். பாருங்கள், வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, பகலிலே மனிதர்கள் வேலை செய்வதற்கும் இரவிலே ஆடு மாடுகள், அந்த விலங்குகள் தங்களுடைய இறைகளை எடுப்பதற்கும் ஆண்டவர் நேரத்தை குறித்து வைத்திருக்கிறாராம். பாருங்கள், ரெண்டையும் ஒரே நேரத்தில் அவர் கோயின்சைட் பண்ணவே வைக்கல, ஒன்றை ஒன்று சந்திக்கவே விடாமல் இரவு நேரத்திலே அவைகள் இறை தேட வேண்டும், பகல் நேரத்திலே மனிதர்கள் இறை தேட வேண்டும். ஆகவே ரெண்டும் ஒரே நேரத்தில் சந்திச்சா என்ன ஆகும்? நேரம் புலி நம்ம மேலே பாஞ்சிரும், நம்ம மேலே பாஞ்சிரும், கரடி ஆளுக்கு ஒரு பிள்ளையை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருக்காதபடிக்கு அவர் ஒரு சமாதானத்தை நிலை நிறுத்தி இருக்கிறார். பாருங்கள், அதுதான் பூமியிலே அவர் சமாதானம். எந்த இதுவுமே சமாதானம் இல்லாமல் இருக்கவே முடியாது. பாருங்கள், ஆனால் காகம் இதெல்லாம் பகலில் நம்ம கூட அதுவும் இருக்குது, ராத்திரி ஆனால் அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? தூங்கிடும். அதெல்லாம் ஹார்ம்லெஸ் இல்லையா? அது நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காது, அது சண்டை போடாது, அது எது கூடயும் சண்டை போடாது. எப்போவாச்சும் அதுக்கு கோவம் வந்துச்சுன்னா காக்கா கூடயே காக்கா சண்டை போட்டுக்கிடும். அது வேறு எங்கேயும் போய் சண்டை போட்டு அதை போட்டு
இம்சை பண்ணாது. பார்த்தீங்களா, இப்படி தான் ஆண்டவர் சமாதான காரணராய் சமாதானத்தை நிறைவேற்றினார். மனிதர்களுக்குள்ளே அவர் சமாதானத்தை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்திலே சமாதானம் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்திலே சமாதானம். அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாம்? அவர் சொன்னார், நான் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்கள் உள்ளத்திற்குள்ளே கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உலகம் தரக்கூடாத சமாதானம். ஒரு மனிதரை இழந்து போனால், குடும்பத்தில் யாரையாவது இழந்து போனோன்னா எவ்வளவு மனது வேதனைப்படும் பாருங்கள். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் எது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஒருத்தர் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை நம்ம இழந்து தவிக்கிறது தான். ஆனால் நாம் இன்றைக்கும் நின்று கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு பாயிண்டில், ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கும்படியாக, மற்றவர்கள் உயிரோடு இருக்கும்படியாக தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சொல்லுவார், நானே உனக்கு தகப்பனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். என்னுடைய தகப்பனை நான் 17 வயதில் இழந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், என் அருகில் வந்து ஒரு சின்ன பிள்ளையை தொட்டு சொல்லுவது போல, நான் இன்றிலிருந்து உனக்கு நான் தகப்பனாய் மாறுகிறேன். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், என்னுடைய திருமணங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், என்னுடைய பிள்ளைகள், நான் நடந்து வருகிற பாதைகளிலே அவர் எப்படி ஒரு தகப்பனாய் இருக்கிறார். நிச்சயமாக உயிரோடு என்னுடைய தகப்பன் இருந்தால் கூட இவ்வளவு மேன்மையாய் என்னை வைத்திருக்கவே முடியாது. ஆனால் அவர் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார். தகப்பனை போல என்னை தூக்கி சுமந்து தோளிலே உட்கார வைத்து நடத்தி கொண்டு வருகிறார். அநேக நேரத்தில் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஒவ்வொரு வாழ்க்கை நிகழ்விலையும் என்னுடைய தகப்பன் இருந்தால் இதை எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருப்பார் என்று சொல்லி, எனக்கு வருகிற பிரச்சனைகளை என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அவர் எப்படி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருப்பார் என்று சொல்லி நான் ஒரு கற்பனை செய்து பார்ப்பேன். அப்பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், என்னுடைய தகப்பன் இருந்தால் இதை முட்டாள்தனமாக நிறைய காரியங்களை செய்திருக்க முடியும். ஆனால் என்னுடைய பரம தகப்பன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய், எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக என்னை பேச வேண்டிய நேரத்தில் பேசுன்னு சொல்வார், அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாயிரு, இப்போ நீ அமைதியாக இருக்கணும், இப்போ நீ பேசணும்னு சொல்லி அவர் அருமையாய் என்னை நடத்தினார். அவருடைய அனந்த ஞானம் எவ்வளவு பெரியது, அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியது, அவருடைய மேன்மை எவ்வளவு பெரியது. அவர் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை இன்றைக்கு நம்ம உள்ளத்திற்குள்ளே அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உங்களுக்குள்ளே நான் அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுப்பார். இந்த நாளிலும் கூட நான் இந்த மீட்டிங்கில் 2 பேரை, நாங்கள் அருமையான 2 பேர், எங்களை நேசிக்கிற 2 பேரை நாங்கள் இழந்த பொழுது, நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் நேற்றிலிருந்து நாங்கள் நினைத்து கொண்டே இருந்தோம். அந்த ஆண்டி இருந்தால் இப்படி சொல்லியிருப்பாங்க, இந்த அங்கிள் இருந்தால் இப்படி செஞ்சுருப்பாங்க, இப்படிலாம் நாங்கள் நினச்சி நாங்கள் பார்த்தோம். ஆனால் கூட ஆண்டவர் இந்த நேரத்தில் நிற்பதற்கு எங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தின் தேவன் மீண்டும் வரப்போகிறார். இன்றைக்கு குழந்தையாய் வந்தவர் மீண்டும் அவர் வரப்போகிறாராம். பாருங்கள், நாம் வாசிக்க முடியும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே, அப்போ ஆண்டவர் சொல்லிட்டு வந்தார். நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு நடுவில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஆசிரியர். உடனே மாணவன் சொன்னான், ஒரே ஒரு ஒத்த தாள் இருக்குது மேடம் அப்படின்னா, ஒரே ஒரு தாள் இருக்குது அப்படின்னா. ஆனால் அந்த தாளுக்குள்ளே எத்தனையோ வருடங்கள் கடந்து வந்திருக்கிறான். அந்த கடந்த வருடங்கள் முழுவதும் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் அவர் மீண்டும் வரப்போகிறதை சொல்லி இருக்கிறது. லுக்கா மத்தேயு 24:44 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் மீண்டும் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறாராம்? நினையாத நாளிகையிலே. இப்பொழுது அவர் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னராய் வரப்போகிறார். எந்த மனுஷனும் எல்லாம் திருமணத்தெல்லாம் சொல்லுவாங்க, யாருமே இப்படிப்பட்ட இந்த லெவலில் திருமணம் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு லெவல், வேறு லெவலில் பண்ணணும். நீங்கள் நிறைய நேரம் நம்ம பார்த்துருக்கலாம், அரசியல்வாதிகளுடைய திருமணமெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இல்லையா? நம்மளுடைய
கடந்த முதலமைச்சர் கூட எப்படி ஒரு திருமணத்தை நடத்தி காட்டினார்கள். பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் 7 நாட்கள் திருமணத்தை நடத்தினோம் என்று சொல்லி. அந்த திருமணம் எப்படி இருந்ததாம்? ஒரு பெரிய லக்ஸரியஸ், ஒரு பெரிய ஐஸ்வர்யம், அதில் ஒவ்வொன்றிலும் ஐஸ்வர்யம் விளங்கிற்று. அதே போல தான் ஆண்டவர் அப்பொழுது ஒரு கந்தை துணியிலே வந்தது போல வரப்போகிறதில்லை. அவர் ஒரு லக்ஸரியஸாக வரப்போகிறார், ஒரு மிகுந்த மேன்மை உள்ளவராக, ஒரு மகிமை நிறைந்தவராக வரப்போகிறார். ஏன் தெரியுமா? அவரோடு கூட வரப்போகிறவர்கள் மனிதர்கள் அல்ல, அவரோடு கூட வரப்போகிறவர்கள் தேவ தூதர்கள். அவர்கள் ஆரவாரத்தோடு வருவார்களாம். அவர்கள் ஆரவாரத்தோடு பெருந்தொனியாய் முழங்குகிற எக்காலத்தோடு வருவார்கள். ஒரு பயலும் இப்படி ஒரு எக்காலத்தையும் இப்படிப்பட்ட ஒரு ஆரவாரத்தையும் இந்த பூமியில நடத்தி இருக்க முடியாத ஆரவாரம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கொட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் அது நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு சில மேளங்கள்லாம் நமக்கு பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லை? எவ்வளவு நேரம் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. சரி, அப்புறம் நினச்சிப்படும் அவங்க கொடுத்த துட்டுக்கு அடிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு. சில இது நல்லா லைவ்லியாக இருக்கும், சில இது பார்த்திங்கன்னா இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எப்போ தான் இதை நிறுத்த போகிறான்ப்பா அப்படின்ட்டு. அப்படி நம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது ஐஸ்வர்யம் அல்ல. அது இன்றைக்கி நினைக்கிறோம், ஏப்பா எவ்வளவு பெரிய செண்டை மேளம் வச்சுருக்காங்க, அந்த மேளம் வச்சுருக்காங்க, இந்த மேளம் வச்சுருக்காங்க. பாருங்கள், சில அரசியல்வாதிகள் வருகிற பொழுது எல்லா விதமான டைப் மேளத்தையும் வச்சுருப்பாங்க. நான் யோசித்து பார்ப்பேன், எல்லாத்தையும் அந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது, நம்முடைய தேவன் வரும்பொழுது எக்கால துணியோடு, ஹல்லேலூயா, ஒரு பயலும் எக்காலம் கொண்டே வரல. எல்லாரும் பார்த்தா எக்காலம் ஒரு பயலாவது கொண்டு வரல. பெருந்தொனியாய் ஓசை கொடுக்கிற ஒரு கைத்தாளங்களோடு அவர் என்ன செய்வாரா? இறங்கி வருவார். பேரோசை உள்ள அந்த காரியத்தோடு அவர் ஆரவாரத்தோடு, சரி அதான் சரியான வார்த்தை, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆரவாரத்தோடு அவர் வருவார், காணக்கூடியவராக வருவார். எல்லாரும் கண்டு புலம்புவார்களாம். வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், யாவரும் அவரை கண்டு புலம்புவார்கள். இயேசு பிறந்த பொழுது அங்கே ஒரே சத்தம், கீத சத்தம், மெல்லிய கீத சத்தம். அங்கே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள் ஒரு பக்கத்திலே கொயர் நடத்தி கொண்டிருந்தார்கள், இன்னொரு பக்கத்திலே வந்து மேய்ப்பர்களுக்கு ஒருவன் நற்செய்தி சொல்லி கொண்டு நீங்கள் போங்கள் என்று சொன்னான். இன்னொரு பக்கத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றி நல்ல ஞானிகளை அந்த இடத்திற்குள்ளே அழைத்து வந்தது. இப்படி எல்லாமே 4 டைரக்ஷன்ஸில் இருந்து டிஃப்ரெண்ட்டான ஒலி, டிஃப்ரெண்ட்டான ஒளி குரல்கள் எல்லாம் வந்தது. ஒலி வந்தது, ஒளி வந்தது. ஆனால் ஆண்டவர் வரப்போகிற நேரத்தில் ஒரே ஒரு காரியம்தான், பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வருகிறதை வானத்தில் யாவரும் காண்பார்கள். பூமியில் உள்ள எல்லா கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அங்கே என்ன நடக்குது பாருங்க, அங்கே ஒரு பாடல் சத்தம் அல்ல, அங்கே ஒரு புலம்பலின் சத்தத்தை நம்ம கேட்கிறோம். அங்கே ஒரு புலம்பலின் சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவரை மத்திய ஆகாயத்திலே சந்திப்பதற்கு இன்றைக்கு ஒரு குழந்தையாய் பிறந்த இயேசுவை சந்திக்க வந்திருக்கிற நாம் மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியே ஆண்டவர் இன்றைக்கு அறைகூவல் விடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இதோ நான் சீக்கிரத்திலே வந்து விட்டேன், இதோ வாசல் நிலையருகே வந்து விட்டேன், வாசல் நிலையருகே வந்து விட்டேன். ஒருவேளை நாம் அடுத்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு நாம் இருப்போமோ இல்லையோ, நாம் நம்முடைய தேசம் இருக்குமோ இல்லையோ, ஆண்டவர் அதற்குள்ளே கூட வந்து விடலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழ்ந்த நாம் அவருடைய அந்த வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதும் அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. யாருக்கு சமாதானத்தை கொடுப்பார்? தம்முடைய ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற யாவரும் 2 பேர் வயலிலே இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். அந்த ஒருவருக்கு சமாதானம், அந்த ஒருவர் மகிழ்ச்சியோடு கடந்து செல்வார்கள். 2 பேர் அரவையில் இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு சமாதானம். ஆண்டவர் சமாதான கர்த்தர், அவர் சமாதான பிரபு. இவரே சமாதான கர்த்தர், இவரே சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபுவை நீங்களும் நானும் சந்திக்க ஆயத்தமாக இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே,
இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படி சமாதானத்தை கொடுத்தீரப்பா. பூட்டிய வீட்டிற்குள்ளே இறங்கி கலங்கி கொண்டிருந்த சீஷர்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரப்பா. இன்றைக்கு இந்த உலகத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர் சமாதானம் என்று சொல்லுகிறீரப்பா. உலகம் தரக்கூடாத சமாதானத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறீரப்பா. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற அன்பு குடும்பங்களுக்கு நீர் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அவர்கள் உள்ளத்திலே கொடுக்கும்படியாக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வருகை நாள் மட்டும் இந்த சமாதான கர்த்தரை நாங்கள் ருசி பார்க்க கிருபை தாங்கப்பா. அந்த நாளிலும் நாங்கள் முகமுகமாய் உம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்து இன்னும் அதிகமாய் உம்மை கட்டி சேர உதவி செய்ய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அம்பரமும் வரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். அம்பரமும் வரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். ஆதிவன் பிறந்தார், அமலாதிவன் பிறந்தார். ஆதிவன் பிறந்தார், அமலாதிவன் பிறந்தார். அம்பரமும் வரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். அம்பரமும் வரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். அன்பான பரனே, அருள்மேவும் காரணனே, அன்பான பரனே, அருள்மேவும் காரணனே, நவாச்சய சச்சித ரட்சகனாகிய உச்சித வரனே, நவாச்சய சச்சித ரட்சகனாகிய உச்சித வரனே. அம்பரமும் வரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். அம்பரமும் வரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். ஆதம் பாவமர நீதம் நிறைவேற, ஆதம் பாவமர நீதம் நிறைவேற, அன்று அல்லிராவினில் வெள்ளையடியினில் புல்லணையில் பிறந்தார். அன்று அல்லிராவினில் வெள்ளையடியினில் புல்லணையில் பிறந்தார். அம்பரமும் வரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். அம்பரமும் வரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். ஞானிய தேட வானவர் பாட, ஞானிய தேட வானவர் பாட, மிக நன்மைய உன்னத பண்ணருமே செய்ய இந்நிலம் பிறந்தார். மிக நன்மைய உன்னத பண்ணருமே செய்ய இந்நிலம் பிறந்தார். அம்பரமும் வரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். அம்பரமும் வரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். கோணவர் நாட தானவர் கொண்டாட, கோணவர் நாட தான
யூத கோத்திரம் ஸ்தோத்திரம் சாற்றிடவே யூத கோத்திரன் பிறந்தார். அம்பரமும் பரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். அம்பரமும் பரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். பின்னோடு தோண மன்னவர் பேண, பின்னோடு தோண மன்னவர் பேண, ஏரோது மைந்தனின் சிந்தையழுந்தி கலங்கிட விந்தையாய் பிறந்தார். ஏரோது மைந்தனின் சிந்தையழுந்தி கலங்கிட விந்தையாய் பிறந்தார். அம்பரமும் பரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார். அம்பரமும் பரமும் புகழும் திருஆதிவன் பிறந்தார்.